ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் வித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற டெவில் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆதித்யா இயக்கியிருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹரி இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. வித்தார்த்துடன் இணைந்து பூர்ணா, திரிகுன், சுபஸ்ரீ மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இயக்குனர் மிஸ்கின் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர்கள் பார்த்து வித்தார்த்துக்கும் பூர்ணாவுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி இடையே பாசம் இல்லை. பூர்ணா நெருங்க முயன்றாலும் வித்தார்த்துக்கு சுபஸ்ரீ மீதுள்ள கள்ளக்காதலால் தள்ளி போகின்றார் வித்தார்த். கணவரின் அன்பு கிடைக்காத சோகத்தில் பூர்ணா காரில் பயணிக்கும் போது டிராவலரான ரோஷன் பைக் ஓட்டி வரும்போது எதிர்பாராத விதமாக பூர்ணா தன் காரால் இடித்து விடுகின்றார். அதில் ரோஷனுக்கு கையில் பலத்த காயம் ஏற்படுகின்றது. தன்னால் பாதிக்கப்பட்ட ரோஷனை மருத்துவமனையில் சேர்க்கின்றார் பூர்ணா. ரோஷனுக்காக சமையல் செய்து தருவது, காரில் ஊர் சுற்றி காட்டுவது, ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து செல்வது என ரோஷனுடன் நட்பை வளர்க்கின்றார். சில நாட்களிலேயே அந்த நட்பு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை உணர்ந்த பூர்ணா ரோஷனிடமிருந்து விலகி தன்னுடைய வீட்டிற்கு திரும்புகின்றார். அங்கே அவரது கணவனான வித்தார்த் உறைந்து போய் உட்கார்ந்திருக்கின்றார். இப்படி செல்லும் கதையில் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் வித்தார்த் கள்ளக்காதலுடன் இருக்கும் பொழுது பூர்ணாவிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொள்கின்றார். இன்னொரு புறம் பூர்ணா தன் காதலுடன் இருக்கும்போது வித்தார்த்திடம் கையும் களவுமாக மாட்டிக்கொள்கின்றார். இதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. படத்தின் நாயகன் வித்தார்த் ஒரு யதார்த்தமான வக்கீலாக நடித்திருக்கின்றார். சுபஸ்ரீயிடம் இவர் மாட்டிக்கொண்டு தவிக்கும் காட்சிகளில் சிறப்பாக நடித்திருக்கின்றார். அதேபோல் பூர்ணாவிடம் மண்டியிட்டு எழும் காட்சிகள் நடிப்பில் சிகரம் தொட்டிருக்கின்றார். இவருக்கும் சுபஸ்ரீக்குமான கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கின்றது. இன்னொரு நாயகன் திரிகுன் சிறப்பாக நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இவருக்கும் பூர்ணாவுக்குமான கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கின்றது. குறிப்பாக நெருக்கமான காட்சிகளில் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாயகி பூர்ணாவுக்கு நல்ல நடிப்பதற்கான ஸ்கோப் இருக்கும் திரைப்படம் இது. அதே சரியாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஃப்ரேமில் அழகாக தெரிகின்றார், அழகாக நடித்திருக்கின்றார், அளவாக பேசி மனதை கொள்ளையடிக்கின்றார். இன்னொரு நாயகி சுபஸ்ரீ கவர்ச்சியில் கலங்கடித்திருக்கின்றார். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். கார்த்திக் முத்துக்குமாரின் ஒளிப்பதிவு இரவு நேர காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் கவித்துவமான ஷாட்களிலும் ரசிக்க வைக்கின்றது. இளையராஜாவின் படத்தொகுப்பு அருமை. இயக்குனர் மிஸ்கின் இசையமைத்துள்ளார். பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைத்துள்ளார். ஆங்காங்கே நுணுக்கமான ஒளி வடிவமைப்பில் அழகிய கூந்தனின் தனித்துவம் கவனிக்க வைக்கின்றது. ஒரு சிறிய கதையை வைத்துக்கொண்டு முழு படத்தையும் விறுவிறுப்புடன் கூடிய காதல் கதையை கொடுத்து ரசிக்க முயற்சி செய்திருக்கின்றார் இயக்குனர் ஆதித்யா. முதல் பாதி முழுவதும் பூர்ணா, திரிகுன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மூலம் விறுவிறுப்பாக படத்தை நகர்த்திய இயக்குனர் இரண்டாம் பாதியில் வித்தார்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மூலம் படம் விரிந்து போக பூர்ணா வித்தார்த் இடையிலான பிரச்சனைகளை விரிவாக பேசி இறுதியில் எதிர்பாராமல் கிளைமாக்ஸில் படம் முடிகின்றது. படத்தில் மொத்தம் 4 கதாபாத்திரங்கள். இவர்களை சுற்றி படம் முழுவதும் நகர்கின்றது. இதனால் முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில் சற்று மிஸ்ஸிங். இருந்தும் கதை சொன்ன விதத்தில், திரைக்கதை அமைத்த விதத்திலும் ஆங்காங்கே திருப்பங்கள் நிறைந்த காட்சிகள் மூலம் சூரசத்தை கூட்டி சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் ஆதித்யாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.